எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நெல்லிக்காயை பறித்து நாங்கள் ஊறுகாய் போட போகிறோம். இன்னும் கடைக்கு சொல்லியிருக்கிறோம். கடைக்காரங்க இன்னும் பறிச்சுட்டு போகாமல் இருக்காங்க. எங்களையே பறித்து கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சரி அவங்க வரத்துக்காக வெயிட்டிங்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் பறித்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஆளு கொஞ்சமாக கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி அதெல்லாம் கூட தூக்கிட்டு வந்தாச்சு பறிக்கிறதுக்கு. நிறைய கீழே விழுந்து போச்சு பாருங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக தான் பார்த்து பறிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்னோட ரோல் மாடல் ராணி அத்தை வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் அவங்க தான் நமக்கு ஊறுகாய் போட்டு தர போகிறாங்க. ஏன்னா அவங்க ஆந்திராவில் இருந்ததுனால அவங்களுக்கு சூப்பராக ஊறுகாய் போட தெரியும். ஆந்திரானாலே ஸ்பெஷல் ஊறுகாய் தானே. அதனால் அவங்கள வச்சு இன்னைக்கு நம்ம ஊறுகாயெலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இவங்க ஆந்திராவில் இவங்க எந்த ஸ்கூலில் என்னவா இருக்கிறாங்க? நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இப்போ வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன். அவங்க எனக்கு பெரிய ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏங்கத்தான் அவர்கிட்ட நீங்கள் இன்னமும் தெலுங்குல தான் பேசுவீங்களா? சட்டுன்னு புரியாது தமிழ். நான் என்ன அதெல்லாம் விட்டு அது பேசிக்கிறது. காய் ஃபுல்லாகவே பிடிச்சிருக்குதுங்க. அப்படியே சடை பிடிச்சிருக்கு. முதல்ல என் கண்ணே பட்டுருன்னு நினைக்கிறேன். முதல்ல என் மரத்துக்கு நான் சுற்றி போட்டுருணும். நல்லாவே காய் பிடிச்சிருச்சு ஃபுல்லாக. ஏண்டா சிரிக்கிறான்? ஐயனருக்கு சிரிப்பு வருதுன்னு நான் சொல்லும் போது மேலே ஏறி போயிடலான்னு மேலே ஏற்றி விட்ருக்குறேன் ட்ரம்மு மேலே. இப்போ சாந்திக்கு அக்கா கொஞ்சம் கேட்டாங்க 1 கிலோ அளவு கொடுக்கணுன்னு. அந்த அக்காவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 கிலோ ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லோரும் நெல்லிக்காயை விட ஊறுகாயாக கொடுத்துரு, அதுதான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஊறுகாய் போட்டுடலாம். கண்ணு நீ இந்த பக்கம் அத்தை நிற்கிற பக்கம் ட்ரம்மை போட்டு பிச்சினாக்கா கொஞ்சம் இந்த ஈஸியாக பிக்கலாம். அங்கே இடத்துல ஒரு குட்டானே இருக்குது பாரு மேலே. அந்த அல்ல அது அந்த குட்டானை நீ பிச்சினா இழுத்தினா கிளை ஒடிஞ்சு போயிடும். அத்தா அதுக்கு மேலேயும் பாரு 2 பெரிய காயாகுது பாருங்க. நம்ம செரி டொமேட்டோவும் பிச்சாச்சு. ஏன்னா இது நேற்றே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பிச்சு கொண்டு போய் அப்படியே கொடுக்குறேன் சாப்பிட சொல்லி. தேவையான நெல்லிக்காய்ங்க எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். அத்தைக்கு கொஞ்சம் பம்பளி மாஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் பம்பளி மாஸு, அதுக்கப்புறமேட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி இருக்கிற காய்ங்க எல்லாத்தையுமே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். முதல் வேலை முடிஞ்சது. இனி அடுத்தது கெலாக்காய் பறிக்கிறதுக்கு போகலாம். அடுத்ததாக நாம் பறிக்க போகிறது கெலாக்காய். கெலாக்காவை பறிக்கிறதுக்கு ஒரு குரூப்பையே கூட்டிகிட்டு போனால் தான் பறிக்க முடியும். ஏன்னாக்கா கெலாக்காய் அப்படியே முள்ளாக குத்தும். இருங்க, நான் அசாத கீழே இறங்கி போயிடுறேன். ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நாங்கள் என்ன டெக்னிக்கில் நாங்கள் பறிக்கிறோங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன், பாருங்கள் நீங்களும். வெயில் பயங்கரமாக தூக்கி அடிக்குதுங்க. அதனால தான் எல்லாம் தலையில் முக்காடு போட்டிருக்கிறேன். இப்போ பறிக்கிறோம் பாருங்கள். கொசு தான் கடிக்குது. கொசு வர கடிக்குதாம என்ன பண்ணிட்டு நான் அதுக்கு ஐடியா கொடுத்தா பரவாயில்லதான். அதுக்கு ஏதாவது ஐடியா? தேங்காய் எண்ணெய் காலுக்கு பூசிக்குங்க, கொசு கடிக்காது. அப்போ வரக்கூடாது. எனக்கும் இது பழம், கருப்பாக இருக்கிறது பழம். கருப்பாக இருக்கிறது பழங்க. அந்த பழத்தை சாப்பிட்டோமாக்கா வாயே செவந்து போயிடும். அப்படி இருக்கும் பழம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் பறித்து சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தண்ணிக்குள்ளே பறித்து போட்டோமா அந்த பால் பிசு பிசுன்னு ஒட்டாதுங்க. தண்ணியில் அந்த பால் கரைஞ்சி போயிடும். அதுக்கு தான் பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு பிடிச்சி போடுறாங்க. ஆனால் காய் பறித்து போடணும். பழமும் பறித்து போட்டுருங்க, காயும் பறித்து போடுங்க. காய் தான் இன்றைக்கி ஊறுகாய் போடலான்னு. இன்னெல்லாம் உங்களுக்குலாம் அங்கே கெலாக்காய் ஊறுகாய் தான். ஆமாம், இனிமேல் எலுமிச்சை காயெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் கெலாக்காய் ஊறுகாய் தான். எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்குலாம் கெலாக்காய் ஊறுகாய். சரி. அண்ணன் லுங்கி இறக்கி விட்டாரு. கொசு கடிக்குதுன்னு லுங்கி இறக்கி விட்டுட்டாரு. இந்த கெலாக்காய் செடியை நான் என்னால் மறக்கவே முடியாது. என்னை யூடியூப்பில் ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வந்தது இந்த கெலாக்காய் செடி தான். இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் இது லட்சத்துக்கு மேலே பார்த்து என்னை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு வந்துச்சு. அதனால் நான் எப்போவுமே வருஷம் கெலாக்காய் காய்ச்சதும் கெலாக்காயை ஒரு வீடியோ எடுத்து போடாமல் இருக்கிறதே இல்லை. அதனால் மறக்க முடியாத கெலாக்காய் செடி எனக்கு. சூப்பர். குளவிடா, குளவி பாரு எப்படி இருக்குதுன்னு. செங்குளவி
ஆமாங்கத்தா. இந்த செடி வந்து பச்சை கிழக்காங்க. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்களா இருந்தால் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். இந்த நெடுவுக்குள்ளேயும் ஒரு 5-6 செடி வச்சுருக்கேன் பச்சை கிழக்கா. அது இன்னும் காய் வரல, நல்லா செடி பெருசாக வந்திருக்குது, வரட்டும். இதை நாட்டு கிழக்கா, நம்ம ஊர் கிழக்கா. இன்னும் இந்த இந்த வேலி ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணுங்க. ஒரு ட்ரிப்பு விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். மழை பெஞ்சி அந்த மரத்துலேருந்து கிளைகள் எல்லாம் கீழே உடஞ்சி விழுந்துருச்சு. அதனால் வேலியே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இதை சுத்தம் பண்ணணும். அதனால் முதல்ல இப்போ கிழக்காயை பறிச்சுட்டு போய் ஊறுகாயை போடலாம். பால் படுது கையில். அதெல்லாம் ஒரு த்ரில்லிங். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பறிச்சிருந்தோமா இன்னும் நிறைய காய் பறிச்சிருக்கலாம். அதுதான் அன்னைக்கே போய் கூட்டு வாங்க அப்படின்னு. கிழக்காயை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுக்கணுங்க. அந்த டியூட்டியை வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் கொடுத்துருக்குறேன். ஹவுஸ் ஹஸ்பண்டாக வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தெரிஞ்சுக்கணும். ஹவுஸ் ஹஸ்பண்டாக வேலை செய்கிறது வடிவேலு சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமாங்க அப்படின்னு பாரு. அது மாதிரி இருந்து பார்த்தா தான் தெரியும். அது சுமதியம்மாக்கிட்ட வேலைக்கு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சிருச்சா? இந்த பழம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது பாருங்க, செக்கையும் இருக்கும். அப்படியே பார்க்கும் போதே எச்சூருது. தான் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, இதை எடுத்துட்டு தண்ணியில் வந்து மிக்சியில் போட்டு அப்படியே இந்த சாரை மட்டும், இந்த தோலை போடுறதில்ல, சாரை மட்டும் போட்டு அப்படியே தண்ணியில் போட்டு கலந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. என்னென்ன விட்றா பாரு கம்பி கதை கதை. இல்லைங்க, நான் பார்த்தேங்க, ஒரு ரீல்ஸில் பார்த்தேங்க. சரி சரி. எல்லாத்தையும் தான் ஜூஸ் குடிக்கிறாங்க, இதையும் தான் ஜூஸ் குடிக்கிறாங்க. இந்த ஊறுகாய்க்கு ஃபேமிலியே வேலை செய்கிறோம் நாங்கள். ஒருத்தர் கட் பண்ணுறாங்க, ஒருத்தர் அங்கே வேக வைக்கிறாங்க, ஒருத்தர் புளியை கரைக்கிறாங்க, எல்லாம் ஆளாளுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இதில் ஷார்ட்ஸ் போட்டோமே, எங்கள் அம்மா மேலே வாசிக்க, எங்கள் அப்பா மேலே வாசிக்க, எங்கள் அம்மா ஆடை, எங்கள் தம்பி பாடங்கிற மாதிரி எல்லாம் செய்கிறாங்க. இதில் பாவம் எங்கள் சித்தப்பா தான் அம்போன்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு. வந்து டீச்சர் அம்மா அத்தனை பேருக்கு வேலை வாங்குதா? ஆமாம், டீச்சர்னா சும்மாவா? ஏச்சுது அங்க போய் அதுகிட்ட வேலை வாங்குது, இங்க வந்து இங்கிட்ட வேலை வாங்குது, இது பண்ணுங்கன்னு வேலை கரெக்டா வாங்குது. இது நல்லா கொஞ்சம் ஆறுனா ஈஸியாக எடுக்கலாம். காயிலும் ஏங்கிட்ட கொஞ்சம் ஃபேன் காற்று ஓடிச்சுன்னா இது எடுக்கிறது ஈஸியாக வரும். பாலெல்லாம் சுண்டி போயிடும். ஆனாலும் தண்ணியில் போடுறதுனால பால் இல்லாமல் தானே அங்கே இருக்குது. அதுதான் இது பெரிய விஷயம். செய்யலாம். ஏன்னா 1 கிலோ காய் வச்சுக்கிட்டு ஈஸியாக செஞ்சு போகணும், பல்கியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கிழக்காயை வந்து ஊறுகாயாக செஞ்சிடலான்னு அதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கல்லெண்ணெயை ஊற்றியாச்சு வானலில். அதனால் அடி கனமான வானலாக வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா, விதைகளை எடுத்து அந்த கிழக்காயை இதில் போட்டுடலாம். இப்போ போட்டு இது அப்படியே எண்ணெயில் நல்லா வேகணும். முதல் ப்ராசஸ் அதுதான். அதை முதல்ல செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், இது நல்லா அப்படி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து மேலெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, கீழே வந்து ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்கள். அப்படியே பாருங்கள், கிளறும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே ஒட்டவே இல்லை, எல்லா எண்ணெயும் அப்படியே மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ நமக்கு கிழக்காயோட வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இதில் போட வேண்டிய பொருட்கள்லாம் என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. 1/4 கிலோ கடுகு வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு கிழக்காய் ஊறுகாய் ரெண்டுக்குமே. இப்போ புளி வந்து வெந்துட்டுருக்குது. நல்லா நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடணும், அந்தளவுக்கு புளி சுண்டணும். ஒரு பக்கம் வேகட்டும் புளியும். கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கடுகு நல்லா வறுக்கணும். வறுத்தரலாம். அடுத்ததாக வெந்தயம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் எடுத்துருக்குறோம். நல்லா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். படப்படப்படன்னு வெடிச்சதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெந்தயத்தையும் நல்லா ஒரு கலர் மாறுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு ரெட் கலராக அப்படியே பொன்னிறமாக வரும் இல்லைங்களா, அந்தளவுக்கு வரட்டும். இப்போ இந்த கிழக்காயில் நம்ம என்னென்ன போடுறோம்னாக்கா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள். அடுத்தது நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற கடுகு எல்லாமே நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டேன்.
கடுகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும். பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்ற ஐட்டம்லாம் போடுறாங்க. தேவையான உப்பு நிறைய, ஏன்னா அது புளிப்பு நிறைய இருக்கு, புளிப்பு நிறைய வேணும். புளிப்பு ஏகப்பட்ட புளிப்புங்க, அதனால உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு. ஆமாம். இதுக்கப்புறம் தான் மிளகாய் தூள் போட போகிறாங்க. நம்ம எண்ணெய் வானலில் வதக்கும் போதே இதெல்லாம் போடுவோம். ஆனால் வந்து அப்படி இல்லை, இதுக்கு எல்லாம் வதக்கி எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போடணும். இது வந்து ஆந்திரா ஸ்டைல். இது வந்து காஷ்மீரி மிளகாய்ங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனாலே இதுவே நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வரமிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்குங்க. கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி இருந்தாலும் போட்டுக்குங்க. பத்தலாம் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நம்ம மறுபடியும் வானலில் அடுப்பில் வச்சு கிளறணுமாங்க? வேணாம், கொஞ்சமாக எண்ணெய் வச்சு தாளிப்பு மட்டும் கடுகு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்காங்க எவ்வளோ உப்பு வேணும், உங்களுக்கு தேவையை பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்காங்க. உப்பு மிளகாத்தூள் பத்தலைன்னா போட்டுக்காங்க. அவ்வளோதான், தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சு விட்டோம். கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இது மட்டும் போட்டு தாளிச்சு விட்டால் முடிஞ்சது வேலை. இது ரொம்ப ஈஸி. ஆனால் கலரை நமக்கு வந்து கலர் நல்லா கொடுக்குது பார்த்தீங்களாங்க. இப்படி கலர் பாருங்க, நல்லா எண்ணெயும் நல்லா இழுத்துக்குச்சு அப்படியே. இது நல்லா தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு, சுடு சாதத்துக்கு நல்லா நெய் விட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு இது. ஆமாங்க, ஆந்திரா சைட்லாம் ஊறுகாயவே போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றாங்க. ஊறுகாய் ஒன்று இருந்தாலே சாதத்தோட போட்டு பிணைஞ்சிடறாங்க. நல்லா கலந்து அந்த ஒயிட்டாகிறது எல்லாமே அப்படியே கலர் மாறிட்டே வருது அப்படியே. இப்போ தாளிச்சி போட்டு கொண்டு வந்து நல்லா பெருங்காயம் போட்டு தாளிப்பில் வந்து கடுகு, கொஞ்சம் கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம் போட்டிருந்தேங்க. அது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் போட வேண்டியது தான். நம்ம கிழக்கா ஊறுகாய்க்கு இது தாளிச்சு கொட்டிட வேண்டியதுதான். இந்த ஸ்பூனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் தான் நிறையா ஊற்றுறது. அவ்வளோதாங்க, ஸ்பூனில் வந்துச்சு. அவ்வளோதாங்க, தாளிப்பு கொடுத்தாச்சு நம்ம கடுகுக்கு, நம்ம ஊறுகாய்க்கு. இது வேலையே முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான், சாப்பிட வேண்டியது தான். எங்கள் சித்தி கைவண்ணத்தில் இதுக்கு மேலே சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கெலாக்கா ஊறுகாய் ரெடி. தேங்க்யூ. எங்கள் அத்தைகிட்ட வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குது ஐட்டங்கள்லாம். நான் போய் கற்றுட்டு வந்துடுறேன். அத்தையோட இது வந்து ஸ்பெஷல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு சேனல் பிளாட்ஃபார்மாக அமைக்கிறோம். அத்தையோட எங்கள் சித்தியோட ஃபேன்ஸ்லாம் நிறையா இதில் இருக்கிறாங்க. ஆந்திராவில் ஏச்சித்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். போதும். சக்ஸஸ் சூப்பர். நெல்லிக்காயை சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு அந்த கழுவுன நெல்லிக்காயை இப்படி துணி மேலே போட்டு சுத்தமாக தொடச்சிக்கலாம். இப்படி தொடச்சி இப்படி ட்ரையாக இருக்கணும். இந்த தொடச்ச இந்த நெல்லிக்காயை தான் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் தொடச்சி காயிட்டும் இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம். இதில் கொஞ்சம் போட்டு மூடி வச்சிரு. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து போயிடும். வேகட்டும் அப்படியே. இப்போ இது வேக வச்சு எடுத்தாச்சுங்க நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வந்து பதம் பாருங்கள், அப்படி நசுக்குனாக்கா உடையணும். அப்படி அவ்வளோ, இதுதான் பதம். ரொம்ப நசுக்கு தொட்டோன்னே பொலன்னு உடையக்கூடாது. இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக உடைச்சாதான் அப்படி வெடிப்புடுது. அந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் வந்து பதம். அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சாச்சு. முதல் பாகம் வேக வச்சாச்சு. இப்போ அடுத்த செகண்ட் பார்ட்டு இப்போ இதை எடுத்து வேக வைக்க போகிறோம். 2 பார்ட் பண்ண போகிறோம். 2வது பாகத்தை வேக வச்சிடலாம்.
இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுட்டோங்க. இப்போ ஊற வச்சு நல்லா புளிஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஓட்டையாக இருக்கிற தட்டில் வந்து போட்டு வடிகட்டிடுறோம். அந்த சாறு மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். புளியோட சாறை எடுத்து அதை வந்து நம்ம வேக வச்சு அந்த சாறை எடுத்துக்க போகிறோம். நல்லா சுண்டை வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் அடுத்தடுத்து செய்யும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கரைச்ச புளியை வடிகட்டி எடுத்துக்கலாம். வேக வச்ச நெல்லிக்காயை இப்போ எல்லாத்தையும் ஒரே குண்டால ஒரே பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரத்தில் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம புளி வேக வச்சோம் இல்லைங்களா, கெட்டியான புளி பாருங்க, எல்லாம் தொக்கு பதத்தில் கொண்டு வந்தாச்சு புளியை. அந்த புளியை வந்து இது கூட போட்டுடலாம். ஆனால் இது மாதிரி நான் வந்து இது செஞ்சதில்லை. டேஸ்ட் பிடிச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆமாம், நார்மலாக நம்ம கடுகு போட்டு தான் உங்களுக்கு எனக்கெல்லாம் சரியா போயிடும். முழு நெல்லிக்காய் அப்படியே போட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே போட்டு வேக வச்சுட்டு அதில் புளி கரைசல் போட்டு அதையும் கலக்கிறோம். எல்லா புளியும் போட்டுட்டுமாங்க, எல்லாம் போட்டு வலிச்சு விட்டுரு. நான் கலரட்டுமாங்க கலக்குமா இந்தம்மா எல்லாத்தையும் அவர் இப்போ மாஸ்டர் பிரெயின் வச்சு யூஸ் பண்ணுறாரு. எல்லா நெல்லிக்காயில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி கிளறணும். கிளறி வச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூளுங்க. இப்போ மிளகாய் தூள் போட்டாச்சு. அதே போல் வெந்தயம் கொஞ்சம், கடுகு நல்லா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்காங்க. அவ்வளோதான், எல்லாம் கலக்கிடலாமாங்க. கலக்கிட்டு எண்ணெய் காய்ச்சி சரி. வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன்னா கடுகு வந்து 2 ஸ்பூனு. இங்கே வந்து ஊறுகாய்க்கு கடுகு தாங்க நான் அதிகமாக சேர்த்துறாங்க. ஓகே, இதெல்லாம் கலரிட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெயை தாளித்து கொட்ட வேண்டியது தாங்க. இதில் பொறுமையாக டடன்னு சவுண்ட் வரக்கூடாது. உங்கள் அப்பா சாப்பிட்றாரு, அந்த சவுண்ட் வரும். வாய் நிறுத்திக்கிட்டாரு, வாய் அசைக்கிறது நிறுத்திக்கிட்டாரு. மறக்க இப்போ அதை உப்பு பாருங்க, அது சரியாக பார்த்தோம்னா கொஞ்சம் உப்பு. இப்போ நம்ம இந்த நெல்லிக்காய்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இதுக்கு பாருங்க எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கிறேன். ஒரு 300 ml பக்கமாக இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். நம்ம அதில் வந்து எண்ணெய் ஊற்றியே வணக்கணும். இதில் நம்ம எண்ணெய் ஊற்றவே இல்லைல்ல, அதனால எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றியாச்சு. இதில் நான் தாளிப்பு கொடுக்குறேன். அதுக்கு தாளித்த மாதிரி தான் கடுகு சொல்லுவாங்க. கடுகு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். இப்போ அது பொரியட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுடலாம். போதும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் வந்து கட்டாயமாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுத்து நெல்லிக்காயில் ஊற்றணும். இதுதான் வந்து மெயினான பாயிண்ட்டு. இப்போ அப்படியே எடுத்து ஊற்றிடாதீங்க. இது அப்படியே இருக்கட்டும் வானல்லையே. நல்லா சுத்தமாக ஆறிடணும். ஆறின பிறகு நம்ம எடுத்து இதில் நெல்லிக்காயில் ஊற்றிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம 2 ஐட்டம் ஊறுகாய் செஞ்சுருக்கிறோம். ரெண்டுமே அத்தையோட ஸ்பெஷலு. நான் செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களுமே கட்டாயமாக செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் செய்யறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஓகேவா? அதனால் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கட்டாயமாக தேவை. ஓகே, கமெண்ட்ஸ் தானே, அள்ளி தளிச்சிடலாம் விடு. 2 ஊறுகாயுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நெல்லிக்காய் ஊறுகாயில் வந்து நான் காய்ச்சின எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ இந்த கிழக்காய் ஊறுகாயும் ரெடி ஆயிடுச்சு.
அத்தை வந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஜாதி மல்லி இருக்குது இல்லைங்களா, அந்த பூ கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ பறித்தாங்க. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால நிச்சயமாக எல்லார் கண்லேயுமே அந்த பூச்செடி கண்ணில் படும். அதனால் பூச்செடியில் வந்து பூ இருக்கிறத பார்த்தா எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக பறிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுதானே பெண்களுடைய இயல்பே. அதனால் எல்லாருமா சேர்ந்து பூ பறிக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒன்றா பூ பறித்தோம். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. அத்தையும் கிளம்பிட்டாங்க. காலையில் 11 மணிக்கு வந்தாங்க, சாயந்தரம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து நான் கெலாக்காய் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, வந்து ஊறுகாய் போட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்காகவே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கே நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். காக்கை கூட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் 5லேருந்து 15 வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1-on-1 கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது, அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.